சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி மார்னிங் முதல்ல எழுந்தோடனே இதுக்கு 2 பேரையும் கட்டியாச்சு. ஏன்னா க்ளீன் பண்ணால் திருப்பி வந்து மிதிப்பானுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வராண்டாவில் லைட் அவுட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நான் போட்டிருந்த ஸ்வெட்டர் வந்து எந்த இல்லை, எங்கள் டாடி இது இந்தியன் ஆர்மியில் இருக்கும் போது கொடுத்தது அவங்களுக்கு. அது போட்டுட்ருக்கவே நல்லா குளிர் அடக்கமாக இருந்துச்சு. குளிரில் அவ்வளோவா அது என்னன்னு தெரிலங்க. டிஃபால்ட்டாகவே என் மைண்டில் செட் ஆகிடுச்சானு தெரில. கோலம்னாவே அந்த கோலம் தான் என் மைண்டில் வந்து அதை போட்டு விட்டுறேன். மேலே போட்டு கூட பெரிய டாஸ்க்காக தெரில எனக்கு. கீழே இந்த மாவு விடுறதுக்கு அவ்வளோவா வராது. டிசைன் ஓரளவுக்கு வந்தாலுமே மாவு விடுறதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை. இன்றைக்கி மேபி பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் காலைல எழுந்து சீக்கிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது எங்கள் மம்மி சூப்பராக போடுவாங்க. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் இதை நான் போடவே கற்றுக்கினேன். அது ஆக்சுவலி எங்கள் மம்மி சூப்பராக போடுவாங்க. எங்கள் மம்மி போடுற மாதிரி ஆனால் எனக்கு அவ்வளோ சூப்பராக போட வரல. ஏதோ ட்ரை பண்ணேன் அவ்வளோதான். அப்புறம் கீழேயும் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கீழே மாவு அவ்வளோவா விட வரல பர்ஃபெக்டாக. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், அப்போ தான் கற்றுக்க முடியும்னு சொல்லி போட்டேன். இதுதான் ஃபைனல் லுக். இப்படி தான் இருந்துச்சு. ஒர்க்லாம் வேலைலாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்துட்டேன். இந்த சாரீ ஆக்சுவலி எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆயா மாதிரி இருக்குது இந்த சாரீ, கட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டுருந்தேன். இப்போ அவங்க இல்லை, ஆனால் இந்த சாரியை கட்டிகிட்ருக்கேன். அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கட்டினா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு இந்த சாரீ கட்டும்போது. ஓகே பாய். ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.